தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய கட்சிகள் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து புரட்சி அதிமுக என்ற பெயரில் கட்சியை தொடங்கிவிட்டு அதே சூட்டோடு சூட்டாக நம்மோடு முதன்முறையாக மனம் திறந்து பேச இருக்கிற புகழேந்தி அவர்களை வரவேற்கிறோம். அதிமுக கட்சியில் உறுப்பினராக இருந்து இன்று ஒரு கட்சியின் தலைவராக உயர்ந்துள்ள புகழேந்தி அவர்கள் இந்த கட்சியை தொடங்குவதற்கான காரணம் என்ன, அவசரம் என்ன சார்? வணக்கம் கண்ணன், சத்தியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் இணைய முடிந்தது. சென்ற பிறகு முதல்வர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஆகவே முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். உறுப்பினராக இருந்தேன், அதற்கு பின்னால் பல பொறுப்புகளை அம்மா அவர்கள் கொடுத்து வகித்தவன். அவங்களுடைய தொகுதிக்கே இன்சார்ஜா இருந்தேன் ஸ்ரீரங்கத்துல. அவர்கள் போட்டியிட்ட தொகுதிக்கு பொறுப்பாளராக நானு மிஸ்டர் பரஞ்சோதி எல்லாரும் இருந்த நேரம். அப்படிலாம் ஒரு கட்டத்தில் வேறு மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்தவன். ஆகவே இணை செயலாளர், கழகத்தினுடைய கொள்கையுறப்பு செயலாளர், இப்படியெல்லாம் பல பொறுப்புகளை வகித்தவன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர் உங்களுக்கு தெரியும், குன்னம் ராமச்சந்திரன் என்பவர் நடுவில் ஒரு நாள் என்னுடைய பொண்ணு அம்மா படத்தை தூக்கி வெளியில போட போறீங்களா, அதை போட்டு நீங்க அரசியல் பண்றது தேவையான்னு கேட்டுச்சுன்னு சொல்லி தொலைக்காட்சிக்கு முன்னால் அவர் அழுதார். அழுது எனக்கு அரசியல் வேண்டாங்கன்னு சொன்னார். அவர் வைத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் ரொம்ப வேண்டியவர். எனக்கு அவ்வளவு பெரிய நண்பர் இல்லை. ஆனால் அவரை போற்றுகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். மிக நியாயமான ஒரு கருத்தை நாடெங்கும் பார்த்து பாராட்டுகிற நிலையில் அவர் சொன்னதுதான் உண்மை. இன்னைக்கு அணியா வெளியில போறாங்க கண்ணன். காலையில் எழுச்சா போன் என்ன வருது, இந்த கட்சிக்கு போலாமா, அந்த கட்சிக்கு போலாமா, அங்க பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. நான் இந்த தொண்டர்களை எல்லாம் பார்த்து நான் கேட்பது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளை காலையில் முதலமைச்சர் ஆயிடுவீங்களா, அமைச்சர் ஆயிடுவீங்களா? இத்தனை காலம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா என்றுதானே நமது முழக்கங்கள் இருந்தது. அதை எப்படி மாற்றிக்கொள்வது? எதுக்காக போகணும்ன்றீங்க சொல்லுங்க. இப்ப ஓபிஎஸ் போனார் அப்படின்னா அவர் பதவி சுகத்தை நாடி போகிறார். ஒரு முன்னாள் முதல்வர் திமுக சேர்த்துக்கிச்சு, அது தப்பு இல்ல. முதல்வரோ திமுகவோ செய்த தவறல்ல. இவர் தேடி போகிறார். பிஜேபி கதவு அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நம்பி வந்த அத்தனை பேரையும் அனாதையாக ஆக்கிவிட்டு அவரும் அவரது மகனும் இன்னொருவரும் போகிறார் என்று சொன்னார். பதவி சுகம் அது விடவில்லை, அதிகாரம் வேண்டும். ஆகவே அந்த அதிகாரத்திற்காக போகிறார். ஓபிஎஸ் கூட நீங்க இணைந்து பயணித்திருக்கீங்க. அவர் ஏன் தனிக்கட்சி ஆரம்பிக்கல, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடல, நேரடியாக திமுகவுல போய் இணைந்ததற்கு அது என்ன காரணம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அவர் ஏன் ஆரம்பிக்காம போனார் சார்? கட்சி ஆரம்பிக்கல, நீங்க ஆரம்பிச்சீங்க, அதான் கேட்கிறேன். என்னுடைய நண்பர் ஷேக்குக்கு ஒரு போன் பண்ணீங்கன்னா அந்த போன்ல ஒரு பாடல் வரும், போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்னு சொல்லி. ஒரு அணியை உருவாக்கினார் அண்ணன், எல்லாரும் நம்பி போனோம். அதனுடைய ஆலோசகரா முதிர்ச்சி பெற்ற தலைவர் பண்ருட்டியார் இருந்தார். அப்படிப்பட்ட அணியிலே அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு கட்சி அதிமுக. இல்ல வர 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 இப்படி எல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். அன்னைக்கே நான் சொன்னேன், நாம இப்படிதான் நடக்கணும், இப்படி போகணும், மண்டலங்கள் அமைக்கணும், பிரிக்கணும், ஒர்க் பண்ணணும்னா தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் பேரை நிறுத்தணும், நீங்க தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க சொன்னதெல்லாம் முதல்ல புகழேந்தி தான் சொல்லி அந்த ஆதாரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்து கொடுத்தேன். அவர் பண்ண வேலை அந்த இப்ப என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா கண்ணன்? வெளியில எப்படி கொண்டு வராங்க அதுன்னு கேட்டீங்கன்னா, அவரை யாரும் சேர்க்கவே இல்லைங்க, அவரால் முடியல. அது உண்மைதான். ஆரம்பத்திலிருந்தே பழனிசாமி அதே தானே பண்றார். ஒற்றுமை இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து போகின்ற நல்ல எண்ணம் இல்லாமல் சேர்க்கல. அதுக்காக ஓடிடுவீங்களா வெளியில? பழனிசாமி பார்த்து பயப்படுவீங்களா நீங்க? ஒரு தடவை யார் இந்த பழனிசாமின்னு கேட்டீங்கல்ல. ஆகவே பழனிசாமிக்காக பயந்து கொண்டு வெளியே ஓடுகிறார் என்று சொல்வதும் மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்துவதும் இரண்டும் ஒன்றுதான். அது வித்தியாசமே கிடையாது. 7 வருஷங்களா நான் எழுத்து நிக்கிறேன் பழனிசாமி. இப்போ 7 வருஷம் எழுத்து நிக்கிறேன், நான் மாறவே இல்லை. ஆகவே நீங்க கேட்ட கேள்வியை நான் முடிக்கிறேன் பாருங்க. தொண்டர்கள் மனம் தளர வேண்டாம், தொண்டர்கள் ஷேக்காக வேண்டாம், கொடியெடுக்கும் தொண்டனே முடிவெடுப்பான் எனது அருமைக்குரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முழக்கம் உண்மையாக வேண்டும். என்ன அவசரம், ஆத்திரம்? ஒரு மத சார்புள்ள கட்சிகளை எதிர்த்துதான் நமது கொள்கையும் கோட்பாடும்.
எந்த காலகட்டத்திலும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என்று முழங்கியவர் அம்மா. அதற்கு எதிர்ப்பாக இங்க என்ன நடக்குது? எல்லா தலைவர்களும் போய் அடிமையாகி விட்டார்கள். தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை. எதிர்த்து நிற்போம், போராடுவோம். போராடும் குணம் வேண்டும். ஆகவே நிச்சயமாக நீதி கிடைக்கும். நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருக்கும் என்கின்ற நிலை மாறும் புலமை பித்தன் தலைவருக்காக அதை நிறைவேற்றுகின்ற நல்ல எண்ணத்தில் தான் தொண்டர்கள் வெளியிலே போகக்கூடாது. புரட்சி அதிமுக என்ற பெயரில் நான் ஆரம்பித்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன முதல் புரட்சின்னு இருக்கு? அருமையான கேள்வி. புரட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்காமல் இருந்திருந்தால் ஒரு இயக்கம் உருவாகி இருக்காது. 50 ஆண்டு காலம் உருண்டோடி இருக்காது. மாறி மாறி திராவிட ஆட்சிகள் கட்டிலில் இருந்திருக்காது. அதை பேரறிஞர் அண்ணா போராடி ஆட்சியிலே 67 அமர செய்தார். ஆனால் அதுக்கு பின்னாலே புரட்சி நடிகரை புரட்சி தலைவராக கலைஞர் கட்சியில் இருந்து எடுத்ததால் ஏற்பட்ட தகராறில் வந்தது. அதற்கு பின்னால் இடைவெளி ஏற்பட்டது. இதே கட்சி உடைந்தது. இப்படி சிதறுண்டு இருந்தது. அதை அம்மா அவர்கள் சேர்த்து வைத்து இழந்த இரட்டை சின்னத்தை மீட்டெடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். அப்பொழுது அவர்களை புரட்சி தலைவி என்றோம், புரட்சி தலைவர் என்றோம். ஆகவே புரட்சிக்குரிய ஒரு மாபெரும் இயக்கம் தான் இது. தந்தை பெரியார் இடையில ஒரு புரட்சி தமிழரை மறந்துட்டீங்க சார். ஆகவே தான் புரட்சி தமிழரை மறந்துட்டீங்க. அதனாலதான் புரட்சின்னு அதை வச்ச பேர் புரட்சி தமிழர். இபிஎஸ்க்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க சார் மதுரை மாநாட்டில், புரட்சி தமிழர்னு கொடுத்தாங்க சார். நீங்க அந்த புரட்சியை சேர்த்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். முன்னாள் நண்பர் என்ற அடிப்படையில் நான் ஏதோ பெரிய வரலாற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கூவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கீங்க. புரியுது சார். இன்னொரு டவுட் எனக்கு. நான் லெனினையும் ஸ்டாலினையும் ஆபிரகாம் லிங்கனையும் பத்தி பேசிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க இல்ல அவருக்கு அது பட்டம் கொடுத்தாங்க ஜாபப்படுத்தின. சரி, இன்னொரு கொஸ்டின் சார். இந்த ஏற்கனவே அதிமுகவுக்கு எதிராக பல்வேறு கட்சிகள், அது நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் காலத்தில் புரட்சித் தலைவி காலத்திலையும் நமது கழகம், எம்ஜிஆர் அதிமுக, மக்கள் நல உரிமை கழகம் என பல கட்சிகள் தொடங்கப்பட்டு பெரிய அளவில் அது வெற்றி பெற முடியல. ஒன்று, இப்போது தேர்தல் வரப்போகிறது என்றவுடன் இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக ஒன்றை தொடங்கியிருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து புரட்சி அதிமுக என்று ஒரு தொடங்கிறீர்கள். சசிகலா ஒரு கொடியை மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த கட்சியை தொடங்கலை. இப்படி இந்த தேர்தலை ஒட்டி இப்போ 3 பேர் ஒவ்வொரு கட்சி தொடங்குறதுக்கு ஒரே கட்சியை தொடங்கிருக்கலாமா சார்? அதிமுக அதிருப்தியாளர்கள் உள்ளவர் இருக்கிறீங்க, ஏன் ஒரே கட்சியை தொடங்காம? நல்லா கேளுங்க. அண்ணன் பண்ருட்டியாரை பொறுத்தவரை நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் போற்றப்பட்டவர், ஐநா சபைக்கு அனுப்பப்பட்டவர், அண்ணாவை பார்த்தவர், பேசியவர், பழகியவர். ஆனா எத்தனையோ திராவிட இயக்க தலைவர்களோடு இருந்தவர். பாமகவில் ஜெயிச்சு வெற்றி பெற்று யானையிலே வந்தவர். அதற்கு பின்னாலே தேமுதிகவிலே அவைத்தலைவராக இருந்தவர். அண்ணன் ஓபிஎஸ் அவரை அரசியல் ஆலோசகராக ஏற்றுக்கொண்டு அங்கே கொஞ்ச நாள் எங்களோட இருந்தார். இதெல்லாம் உண்மைதான். அவர் யாரையோ இப்பொழுது வந்து புகழ்ந்து பேசுவது சரியாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை புகழ்ந்து பேசியவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய முடிவை நீங்க கேட்டீங்க. இப்ப சசிகலா பத்தி சொன்னீங்க. அவர்கள் திடீர்னு செங்கோட்டையை பத்தி பேசுறாங்க. அந்த ஜெயிலிலே நான் அது பிணை கொடுத்தது புகழேந்தி, 11 வருட காலம் ஓடாடியது புகழேந்தி, 3 வருட காலம் இந்த சிறையை சுற்றி வந்தது புகழேந்தி. ஆகவே அப்படிப்பட்ட புகழேந்தி எல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் பிணை கொடுத்து நான் மாத்திரமில்லை, ஒரு ராஜீவ், ராஜேந்திரன், லட்சுமிபதி என்றெல்லாம் கொடுத்தோம். அவர்களெல்லாம் மறந்து விட்டு அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நடந்தது, இப்ப நடந்தது. அவருடைய கணவர் என்னெல்லாம் என்னிடத்தில் பேசினார் என்பது எனக்கு தான் தெரியும். ஆகவே சரி, ரைட்டு சொன்னாங்க. கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா சின்னம்மா பண்ணாங்க. 3-4 நாளா ஒண்ணுமே காணமே. நீங்க அங்க அறிவிச்சிட்டு வந்துட்டு பேர சொல்லாம கொடி ஆட்டிட்டீங்க. வந்துட்டீங்கன்னா கொடியாட்டுறதுக்கு முன்னாடி விசில் அடிக்குது இல்ல சவுண்டு, அப்புறம் தானே கொடியாற்றணும். ஆகவே இங்க திமுக தாவைக்கா என்கின்ற களம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே அவர்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க. அவர்கள் எல்லோரையும் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் யார் யாருன்னு தெரியாதவங்களோட உட்கார்ந்து பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆகவே என்ன அரசியல் என்பது எனக்கு புரியவில்லை கண்ணன். அதனால அதிமுக, ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்லுங்க. அதிமுக தொண்டர்களை, அதாவது மற்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்காமல் தனித்து புரட்சி அதிமுக இருக்க போகிறதா, அல்லது புரட்சி அதிமுக இந்த கட்சியோடும் கூட்டணி அமைக்க போகிறதா
என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சார்? ஏற்கனவே உள்ள கட்சிகள் நீங்க ஏற்கனவே குறுகிய காலத்திலே நான் குறுகிய காலத்திலே எடுத்திருக்கிற முடிவு இது. எப்பொழுதுமே பிஜேபி கொள்கைகளுக்கும் நமக்கும் சரியாக போகாது. பிஜேபியுடன் சேரமாட்டேன் என்று பழனிசாமி அங்கே போய் சேர்ந்து விட்டார். எந்த காலத்திலும் பழனிசாமியோடு சேரமாட்டேன், வேண்டுமென்றால் தூக்கிலே தூங்குவேன் என்று சொன்ன டிடிவி தினகரன் போய் பழனிசாமியோடு சேர்ந்து விட்டார். இந்த குடும்பமே சதிகார குடும்பம், இந்த கட்சியை அழித்துவிடும் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியும் தினகரனோடு சேர்ந்து விட்டார். இப்படி ஒரு துரோகம் எந்த அளவிற்கு தலைவிரித்து ஆடுகிறது தமிழகத்தில் என்று சொன்னால் மிக மோசமாக தலைவிரித்து ஆடுகிறது. ஆகவே சொந்த சித்தி வளர்த்து ஆளாக்கி அரசியலுக்கு கொண்டு வந்து அழகு பார்த்தவர் அவர் இல்லை என்றால் தினகரன் இல்லை. தினம் இட்லி விட மாதிரி வர கட்சி, அந்த கட்சின்னு சொல்லி அவங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னே கிண்டல் பண்றேன். நான் சொன்னேன், இது ஊசி போன போண்டா, நீ அவங்கள பத்தி பேசுறது ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி. ஆக இப்படி எங்களுடைய கட்சியுடைய கொள்கை மிக தெளிவா சொல்றேன். கண்ணனுக்கு மிக்க நன்றி, சத்தியம் டிவிக்கு நன்றி. எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா தான் பொதுச் செயலாளர். அந்த பதவி நிரந்தரமான அம்மாவுக்கு நிரந்தரமான பதவி என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றி அதை தூக்கி எறிந்துவிட்டு தன்னை பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்த பழனிசாமி தான் எங்களுடைய பொது எதிரி அரசியல். அரசியல் வாழ்வில் இருந்து முற்றிலுமாக பழனிசாமி தூக்கி எறியப்படும் வரை ஓய மாட்டோம். அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர். தலைவர் சட்ட விதிகள் தான் எங்களுடைய சட்ட விதிகள், தொண்டர்கள் சட்ட விதிகள். தலைவர் நீங்க தானே சார்? அதுக்கு பின்னாலே இந்த சார் நான் தான் இதனுடைய நிறுவனர். என்னோட கஜேந்திரன், ராஜேந்திரன், சூரியமூர்த்தி, இப்படி முக்கியமானவர்கள். இப்ப வந்த தலைவர் பேர் என்ன, சூரியமூர்த்தி, அவர் அண்ணன் இப்ப வந்தாரு, குந்தமல்லி, ஏகப்பட்ட தலைவர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து ஆதரவு. என்னன்னு கேட்டீங்கன்னா ரகுநாதன் போன்றவர்கள். அங்கே வெளியில பாத்தீங்கன்னா போற இடம் பூரா, தேனியில முத்தையா, இப்படி எல்லாம் போற இடம் பூரா எல்லாரும் அட்வைஸ் பண்றது, என்ன சார் இப்படி கட்சி போச்சு, 3 முறை முதலமைச்சரா இருந்தாலும் சார் ஒரு பழனிசாமி பயந்து போட்டாரே சார், அத காரணம் காமிச்சு கொடிய கழட்டாரே சார், அம்மா படத்தை கழட்டாரே சார், பார்க்க முடியல சார், வேதனையா இருக்கு சார். இது மக்களிடத்திலே இருந்து வருகின்ற குரல். கழட்ட போக மாட்டோம். புரட்சி அதிமுக தேர்தலில் போட்டியிடுமா? நேரமும் காலம் இல்ல போட்டியிடும் என்ற ஆசை உண்டு, பல பேரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஆர்வமும் உண்டு. ஆனால் குறுகிய காலமாக இருக்கிறது. எங்களது தொண்டர்களை மற்றவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி அங்கே அமர்ந்து இந்த வாரத்திலேயே முடிவு செய்து விடுவோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று. போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் தயார், போட்டியிடுவோம். அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் சொல்லி பொது சின்னத்தை பெற்று போட்டியிடுவோம். இல்லை என்று சொன்னால் மத சார்புள்ள கட்சிகளை ஆதரித்து செய்த பழனிசாமி துரோக செயலுக்கு எதிராக எந்த கட்சியை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து அந்த கட்சியை ஆதரிப்போம். இதுல மாற்று கருத்து இருக்கு. 2026 பின்னாடி இவர் இருக்க போறது இல்ல, அரசியல் இருந்து போயிடுவார். அதுபடி கட்சி நம்ம கிட்ட தானே வரும், நம்ம கிட்ட தான் இந்த இயக்கம் இருக்கும். ஆகவே இந்த இயக்கத்தை விட்டு வெளியிலே போய்விட்டால் திமுகவே விரும்பாது சார். முதல்வரே யோசனை பண்ணுவார், ஒரு திராவிட இயக்கம் மாறி மாறி இருந்ததே, தேசிய கட்சிகள் உள்ள வர பாக்குதே அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். ஓஎஸ் தோட்டத்து வாசப்படியிலே வந்து பிஜேபியுடைய தலைவர்கள் கை கட்டி நின்ற காலங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். அம்மா 4 சீட்டு கொடுங்க, 5 சீட்டு கொடுங்கன்னு. முதல் பிஜேபிக்கு எம்பி சீட் கொடுத்தது அம்மா தான், பாமக கொடுத்தது அம்மா தான், எதிர்கட்சி தலைவராக தேமுதிக தலைவரை பண்ணதும் அம்மா தான். இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க தலைவி அடுத்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தார். சொந்த கட்சிக்காரர்களை எம்பியாக மற்றவர்களாக்கி அழகு பார்த்தார். ஆனா இன்னைக்கு தெருவில் அலைகிறார் சார். என்டிஏ ஆபீஸுக்கு போய் சீட்டு ஷேர் பண்றார். பழனிசாமியுடைய கெதி எந்த அளவிற்கு போயிருக்கிறது என்பதை அங்கே இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் போலியே உட்கார்ந்த இடத்துல தீர்மானம் செய்து சென்னையிலேயே முடிவு செய்து அறிவிக்கிறார்கள் காங்கிரசுக்கு இவ்வளவு சீட்டு தான் சொல்லி. ஆகவே இந்த தலைவர் முதல்வர் போகவில்லை. நீங்க நினைச்சு பார்க்கணும். நேற்று ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த விஜய் கூட தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கொண்டாடும் போது அந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு RSS கூட்டத்தில், இந்து முன்னணி கூட்டத்தில் கலந்து கொள்வது, அவர்கள் பின்னாலே போவது, மேடையிலே அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாமல் இவர் பழனிசாமி படத்தை போட்டுக் கொள்வது,
இதெல்லாம் தாங்க முடியுமா சார் தொண்டர்களால? சார், தமிழகத்தில் இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள், அம்மா வழிவந்த தொண்டர்களுக்கு பொது எதிரி பழனிசாமி தான். ஓகே, இப்போ புரட்சி அதிமுகவின் அந்த லட்சியம் என்ன, என்னுடைய இப்போ கொள்கை வந்து இபிஎஸ் எதிர்ப்பு மட்டும்தானா, அல்லது அதிமுகவின் அந்த லட்சியங்களை முன்னெடுத்து செல்வதா? இப்போ என்ன கொள்கை புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க? இந்த கொள்கையினுடைய முடிவு நாளரை அம்மா இருந்த ஆட்சியில் பார்த்தீர்களேயானால் நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் உங்களுக்கு தெரியும். ஆனா அதை செய்வதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த தாய் சிறை வரை சென்றார் வழக்குகளிலே. அந்த தாய் எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை வளர்த்தார். நடந்து போக முடியாதுங்க. அந்த சுமன் செல்லுக்கு போறப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கிலே சிக்காக்கு கொண்டு முடியாமல் அந்த தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை நிரபராதி என்ற தீர்ப்பாக மாற்றி நாங்கள் அலைந்து நாகேஸ்வரராவ், முன்னாள் ஜட்ஜி குமார், மணிசங்கர், செந்தில், இப்படியெல்லாம் பல வழக்கறிஞர்கள், தம்பா, இப்படியெல்லாம் பலரை வைத்து அங்கே கொஞ்ச நாள் ஜோதி இருந்தார். அதில் வெற்றி பெற்று நிரபராதி என்பதை வாங்கி கொடுத்தோம். இறக்கும்போது அவர்கள் நிரபராதி. அந்த தாய் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார். லேப்டாப், அம்மா உணவகம், பென்ஷன் தொகை, சைக்கிள், படிப்பதற்கு இலவச படிப்பு. அதற்கு பின்னாலே எதை எதிர்க்க வேண்டுமோ அதை துணிச்சலாக எதிர்த்தார். கவலையே படவில்லை. அது மத்திய அரசை பார்த்து இணக்கமாக செல்ல வேண்டிய நேரத்திலே புரட்சி தலைவர் சென்றார்கள். ஆனால் அம்மா யாருக்கும் கவலையே படவில்லை. நம்பர் 1 அதிமுக தான் என்று சூளுரைத்து நாடாளுமன்றத்திலும் அதை நிரூபித்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். கட்சி போச்சு சார், என்ன பண்ண முடியும்? ஆகவே தொண்டர்கள் வெளியிலே செல்வதை விரும்பாமல் தொண்டர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப புரட்சி அதிமுக தோன்றியது. 4.5 வருஷம் பதவியில் இருந்தாரு. அவ்வளவு திட்டங்கள் அம்மா செஞ்சாங்களே, ஒரு திட்டத்தை பழனிசாமியால சொல்ல முடியுமா? நான் இந்த திட்டத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? விடிய அரசின் திமுக சொன்னாரு. விடியும் பொழுது 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போச்சா இல்லையா? எவ்வளவு கிளவரா அடிக்கிறார் அவரு. 10,000 செகண்ட் ஸ்ட்ரோக்கா பெரிய 10,000 தரன் இருக்காரு. 10,000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படிங்கிறார் ஆட்சிக்கு வந்து. யாரு கொடுக்குறாரா? இவர் தான் சொன்னாரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. விளக்கு திட்டத்தின் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு சார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் 10,000 பேர் செத்து போயிட்டாங்க கரூர்ல. எல்லா கட்சியும் போய் பணம் கொடுத்துச்சு. அதுக்கு துக்கம் தெரிவிச்சுட்டு சும்மா ஆயிட்டாரு. அவர் எந்த 10,000 கொடுக்க மாட்டாரு. இது மக்கள் நம்பவும் மாட்டார்கள். அவ்வளவு கொள்ளையடிக்கல. கடைசி வரைக்கும் முதல்வரும் விட்டே வச்சுட்டாரு. என்ன காரணம் புரியல எனக்கு. இந்த கரூர் துயர சம்பவம் வந்து ஒரு விபத்து. அதுக்கு வந்து கவர்மெண்ட் உதவி கொடுத்திருக்கு. அது தாவேக்கா இன்னொரு கட்சியோட கூட்டம். இதுக்கு எதுக்கு ஏடிஎம்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த விமர்சனத்துக்கு. அப்ப எதுக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் அங்கே போய் கொடுத்தார்? அருமைக்குரிய எனது அன்பு சகோதரர் திருமாவளவன் ஏன் போய் நஷ்டஈடு அங்க கொடுத்தார்? டெல்லியிலே அமர்ந்து கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் ஏன் 2 கோடி ரூபாயை கொடுத்தார்? பாரதிய ஜனதா கட்சி ஏன் கொடுத்தது? அது யாரோ கூட்டம் தானே. விஜயனுடைய கூட்டம், வந்தவர்கள் செத்தார்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்தோமா? இல்லை. நம் தமிழர்கள், நம்மவர்கள், நமது ரத்தம் உடன்பிறப்புகள் இறந்துட்டாங்கன்னு விட்டுட முடிஞ்சதா? இவர் ஒருத்தர் தான் சார் மனசு வராதவர். அங்கேயே உதவாதவர் எங்க இருந்து 10,000 ரூபாய் கொடுக்க போறாரு? இவ சார் அதை வந்து நான் பேசுறதை விட அவர் கூட சேர்ந்திருக்க அன்புமணி சொன்னதுதான் கரெக்ட். இவருக்கு என்ன பைனான்ஸ் தெரியும்? இவரெல்லாம் முதலமைச்சராகி ஐயோ இது கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஆகவே அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவர் சொன்னாரே, அதுதான் உண்மை. டயர் நக்கி இவங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு. ஆகவே அன்புமணி சொன்னது உண்மையாகி. அன்புமணி இன்னைக்கு எம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அப்படி விமர்சிச்சாலும் நீங்க அவர் எம்பி வேட்பாளராக சார் அதிமுகவுக்கு சார் நல்லா கேளுங்க. முதுகுல குத்திடுவோம், முதுகுல குத்த போறார். முதுகுல குத்துறதுக்கு ஆள் கிடைக்காம பழனிசாமி அலையறார். ஆகவே நீங்க தயவு செஞ்சு திமுகவுக்கு போயிடுங்கன்னு வேலுமணி தான் சொல்லி அனுப்பிச்சாராம் முன்னாள் அமைச்சர் அந்த ஈஷா பங்கன்ல. உடனே இவங்க வந்து உடனே சேஞ்ச் ஆகி திமுகவுக்கு வந்தாங்க. திமுக பிரேமலதா விஜயகாந்தை கைவிடவில்லையே. கைவிடவில்லை. தேமுதிகவை அந்த கோவை ஈஷா வேலுமணி தான் அனுப்பி வச்சாரா?
வேலுமணி தான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சதா எனக்கு நம்பகபூர்வமான தகவல். அவர் தான் அனுப்பிச்சிருக்காரு. சார் அவர் இங்க வந்தாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அதிமுக சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்துறாரா, திமுக போவதுக்கு சொன்னாரா? லாஜிக் இல்லையா சார்? அவர் அதிமுக இணைப்பது இல்லைங்க. அங்க இருக்கவங்க அங்க இருக்கவங்க யாரும் ஹாப்பியா கிடையாது. இவரால இந்த கட்சி அழியுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கும் இந்த தொண்டர்கள் போல எங்க போறதுன்னு தெரியல, முடியல. தேர்தல் நெருங்க நிறைய பேர் அங்கிருந்து வெளியே வருவாங்க. ஓகே புலன் சார், நிறைவா ஒரு கேள்வி. நிச்சயமாக வெளியில வருவார்கள் கண்ணன். ஓகே புலன், தேர்தலுக்குள்ளே வெளியேறுவாங்கங்களா? அதிமுக கூட்டணியிலிருந்து தேர்தலுக்குள்ளே நிறைவேறுவா? தேர்தலுக்குள்ளேயே நிறைய பேர் வெளியேறுவார் சார். என்னுடைய தாய் இருக்கின்ற வரை, தலைவர் இருக்கின்ற வரை, சாதாரண இந்த தமிழ் மகன் உசேன் சொல்லுவார் பாருங்க, பஸ் கண்டக்டர் தலைவரை கட்சி விட்டு எடுத்தது இறங்கி போயிட்ட பஸ்ல இருந்து கீழே பாரு. அவர்கள் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் டிடி காமிக்க சொன்னாங்களா, செக்க காமிக்க சொன்னாங்களா? 5 கோடி இருந்தா எடுத்து வந்து காமி என்கிட்ட சொல்றவன் அரசியல் தலைவனா? ஒரு 5 கோடி ரூபாயை கொண்டு வந்து டிடி காமினா எப்படி சார் காமிக்க முடியும் தொண்டன்? அப்ப யாருக்கு நீங்கள் வடிவமைக்கிறீர்கள்? 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். அதுதான் கட்சி, அதுதான் பொதுச் செயலாளர். அதுக்கு பின்னாடி இப்ப 5 கோடி கொண்டு வந்து காட்டுங்க. ஏழைப்பாடையெல்லாம் எப்படி சார் மேல வர முடியும்? 5 கோடி ஒரு சாதாரண எம்எல்ஏ சீட்டுக்கு சார், எம்எல்ஏ சீட்டுக்கு 5 கோடி காட்ட சொல்றாங்களா சார்? 5 கோடி காட்டணும். நீங்க ஏடிஎம்கே ஆபீஸ்ல எடுத்துட்டு ஆகாது சார். ஒரு சாதாரண சுயகாவில துணியை வச்சு வித்துட்டு இருந்தவர் தான் தங்கமணி. வேலுமணி நிலை என்ன, வீரமணி நிலை என்ன, பழனிசாமியினுடைய நிலை என்ன? உங்களை எல்லாம் 5 கோடி ரூபாய் காமிக்க சொன்னாங்களா அம்மா? எப்பயாவது 10 கோடி ரூபாய் அம்மா காமிக்க சொன்னாங்களா? உண்டா? ஆகவே 5 கோடி கொண்டு காமி உனக்கு சீட்டு தரேன்னா எவ்வளவு கேவலமாக இந்த கட்சி போய் கொண்டிருக்கிறது. ஒரு நண்பர் நேற்று பேர் சொல்ல விரும்பல சொல்றாரு, அண்ணா 3 கோடி ரெடி பண்ணிட்டேன், என்னால 2 கோடி ரெடி பண்ண முடியல அப்படின்னு. நான் சொன்னேன், நீ 5 கோடி எடுத்துட்டு போறப்ப சொல்லு, நான் பின்னாடி இன்கம் டாக்ஸ் அனுப்புறேன். என்னங்க நியாயம்? கட்சியினுடைய அடிப்படையும் கொள்கையும் எல்லாம் போய்விட்டது. அதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் புரட்சி அதிமுகவுடைய நோக்கம். ஆகவே பணக்காரர்கள் கட்சியாகிவிட்டது எடப்பாடியினுடைய அணியினுடைய அதிமுக. பணக்காரர்கள் கட்சி, இது ஏழை கட்சியாக திரும்பவும் கொண்டு வருவதுதான் எங்களது கடமை. ஆகவே அந்த நோக்கத்தில் தான் இதை நான் ஆரம்பித்திருக்கிறேன் சார். எனக்கு எந்தவித எனக்கு அதை எதிர்பார்த்தோம் இதை எதிர்பார்த்தோம், நாளை காலையில முதலமைச்சர் மினிஸ்டர் இடுவேன், எம்எல்ஏ இடுவன்ற கனவுலாம் எனக்கு இல்ல சார். மக்கள் என் மேல நல்ல நன்மதிப்பை வைத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் என்னோடு இருக்கிறார்கள். அந்த நன்மதிப்பிலே தான் தைரியமாக நின்று கொண்டு இதை செய்கிறேன். இல்லனா கண்ணன் கடந்து போய் எங்கேயோ கெஞ்சி ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போலாம் கஞ்சன், அது இல்ல. அது நம்ம கொள்கைக்கும் எதிராக இருக்கக்கூடாது. அதையும் நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றேன். புகழேந்தி சார், இப்போ நீங்க இந்த தேர்தலுக்கு முன்னதாக அந்த கட்சி தொடங்கி இருப்பதால தான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு கூட்டணி வைக்காமலையோ, நீங்க திமுக கூடயும் சார் கூட்டணி வைக்க போறதில்லை, அது எதிரான கட்சி என்று கூறிவிட்டீர்கள். அதிமுகவில் இபிசி பிரிவில் இருக்கிறீர்கள். இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க அங்கேயும் போவதற்கு விரும்பவில்லை. அதற்கு முன்னதாக அவங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். உண்மையானால் வெறும் தொண்டர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட போறீங்களா அல்லது தேர்தலில் போட்டியிட்டு ஈடுபட போறீங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கட்சி அரசியல் கட்சி. தந்தை பெரியார் திடலுக்கு போய் இப்பொழுது மலர்களை வைத்து விட்டு வந்தேன். இது அரசியல் கட்சி. சரி, பேரறிஞர் அண்ணா பிரிந்து வந்த பின்னால் தந்தை பெரியாருக்கு நாற்காலி காலியாக இருக்கும் தலைவர் என்றார். அதுதான் நீங்கள் முடிவாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பழனிசாமியை தனி மனிதராக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அதே நேரத்தில் நாங்கள் முடிந்தால் தேர்தலில் நிற்போம், இல்லையேல் கூட்டணி வைத்துக் கொண்டு நிற்போம். எது மத சார்புள்ள கட்சியோ அதை தூக்கி எறிந்து விட்டு மத சார்பற்ற கட்சிகளோடு இணைந்து செல்ல வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எங்களது தொண்டர்களும் நாங்களும் சேர்ந்து முடிவெடுக்கின்ற நிலை வந்தால் அதையும் செய்வோம். இல்ல, அது எப்ப முடிவு எடுப்பீங்க? அந்த முடிவை எப்ப எடுப்பீங்க? ஏற்கனவே பண்ருட்டி ராமச்சந்திரன் தாவேகால இருப்பதனால நீங்க அந்த முடிவை எப்ப எடுப்பீங்க? அவர் சார் தயவு இல்ல சார், நான் தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை வைத்துக் கொண்டு, தமிழ்நாடு முழுவதும் என்னை புகழேந்தி நல்ல மனிதர் என்ற நல்லெண்ணத்தில் இருக்கின்ற ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க அவர் அண்ணன் மேல எனக்கு ஒன்றும் கோபம் இல்லை, யாரையும் கம்பேர் பண்ண வேண்டிய நீங்க அவசியமும் இல்லை. புகழேந்தியினுடைய பாதை தனி பாதை, மிகவும் கஷ்டப்பட்டு மேல வந்தவன். எத்தனையோ இடையூறுகளை எண்ணி முத்தமிட்டபடி மேலே வந்திருக்கிறேன். எதையும் எதிர்பார்க்காதவன் நான்.
இன்னைக்கு கர்நாடகாவில் கொஞ்ச நாள் இருந்தேன், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். பெங்களூர் புகழேந்தி அல்ல, உங்களூர் புகழேந்தி. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்த பின்னாடி இங்க நான் தமிழகத்திற்கு வந்து அரசியல் ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா இறந்த பின்னால் நான் ஆரம்பித்த இந்த அரசியல் இந்த துரோகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும். நீங்க ஒரு சினிமால பார்த்த ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி ஷாட்ல பாத்தீங்கன்னா அவர் கூடயே இருந்து, எதிரியோட இருந்தவன் அவன் கூடயே இருந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அவர் கூடயே இருந்தவரை கொன்னுடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஏர்போர்ட் வந்து இவரை ஏத்த வரும் பொழுது அந்த கூட வந்தவங்களை துப்பாக்கி எடுத்து சுட்டுவார். இந்த சினிமாவில் பார்த்த சீன். ஏன்னா அவன் கூடயே இருந்து துரோகம். அந்த துரோகி நம்ம கூட இருந்தாலும் நாளைக்கு துரோகம் தான். ஒரு கட்டத்தில் நான் முதல்வருக்கும் திமுகவுக்கும் சொன்னேன், அமித்ஷா அவர்கள் போன் தொலைக்காட்சியில் அழைத்தால், சாரி தொலைபேசி மூலம் அழைத்தால் ஓபிஎஸ் போக மாட்டார் என்ன கேரண்டி. திமுக விட்டு போயிடுவார். வாசல் அடைக்கப்பட்டது. இப்ப போன் பண்ணாலும் போயிடுவாரா சார்? இப்ப போன் பண்ணாலும் போயிடுவார். இப்ப போன் பண்ணாலும் போயிடுவார். போக மாட்டேன்னு அவரை சொல்லுங்க. வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்திருக்கிறார். அவ்வளவுதான். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தவறு தான். நான் செய்தாலும் தவறுதான். ஓகே சார். அதனால வந்து தலைவர் சொன்ன மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்கின்ற புரட்சி தலைவர் அம்மா வழியில் அது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும். கட்சியை விட்டுற மாட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்ணன். சாதாரண அலைச்சல் இல்லை. எத்தனை வழக்குகள், டெல்லி உயர்நீதிமன்றம், இங்க உயர்நீதிமன்றம், இந்த சூரியமூர்த்தி, நானு, எத்தனையோ நண்பர்கள் நான் வழக்குகள் போட்டு அலைஞ்சு போதுன்னு போயிடுச்சுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, யார்கிட்டயாவது யாசகம் கை நீட்டி பணம் கேட்டேன்னு சொன்னா இந்த நிமிடம் அரசியல் விட்டு வெளியில போயிடுறேங்க. நானு மக்கள்கிட்ட என்கிட்ட மரியாதை இருக்குங்க. ஆகவே இந்த தொண்டர்களை இழக்க விரும்பவில்லை. தொண்டர்களுக்கு வேண்டுகோள், சத்தியம் டிவி மூலமாக அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நேரம் வரும் பொழுது உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப யாரையாவது ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அனுமதியோடு அவர்களை ஆதரிக்கலாம். ஆகவே இந்த கழகத்தை காட்டி கொடுத்து சென்ற துரோகிகள் செல்லட்டும். நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் தான் கழகம், நீங்கள் தான் உயிர் நாடி, நீங்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நீங்கள் தான் புரட்சி தலைவி அம்மா என்று நினைத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக இதுதான் எனது புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். ஓகே, அப்போது சார் இந்த புரட்சி அதிமுகவில் உங்களுடைய பயணம் வெற்றியடைய நாங்களும் வாழ்த்துகிறோம். நன்றி சார். இந்த தேர்தல் சதுரங்க நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு ஒரு புதிய கட்சியின் பாதை மற்றும் இலக்கு ஆகியவற்றை நன்றி. ரெண்டு தடவை என்னாச்சு, போன தடவை நம்ம பேட்டியில ஒரு 20 நிமிஷம் லேட் சிஎம் பேசிட்டு இருந்தாரு. பரவாயில்ல சார், பரவாயில்ல. சேரும் போது எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல சார். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். தேர்தல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.